எனக்கு ரொம்பவும் புடிச்ச இன்று நேற்று நாளை படத்தோட இயக்குனர் ஆர். ரவிக்குமார் அவர்களோட ஒரு 7 வருஷம் உழைப்பு, நம்பிக்கை, காத்திருப்பு, விடாமுயற்சின்னு எல்லாமாவும் இருக்கக்கூடிய தி ஆம்பிஷியஸ் அயலான் வந்துட்டு பார்த்தாச்சு. இயற்கை விவசாயம் செஞ்சு எல்லா உயிர்களையும் அன்போடவும் சமமாவும் பார்க்கக்கூடிய ஒரு நல்லவன் தான் கதாநாயகன் சிவகார்த்திகேயன். சைஃபை ஜானருக்கே உரிய ஒரு கிளீஷே கார்ப்பரேட் வில்லன் ஸ்பார்க்ன்ற ஏலியன் உலகத்தை சேர்ந்த விண்கல்லை வச்சு பூமியை சுரண்ட நினைக்கிறான். அதை தேடி வர ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பை வில்லன்ட்ட தொலைச்சிட்டு ஹீரோட்ட ஃப்ரெண்டா அடைக்கலாம் தேடுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிராமாஸ் டுவார்ட்ஸ் தட் ப்ரெடிக்டபிள் ஹாப்பி எண்டிங் தான் இந்த அயலான். ரவிக்குமாரோட நிறைய இன்டர்வியூஸ் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். ரொம்ப ஜெனியூனான ஒரு கைண்ட் சோலுங்க அவர் வந்துட்டு. அவரோட அந்த விஷன் அண்ட் நல்ல இன்டென்ஷன் இந்த ஜெனரிக்கான பிளாட்டோட இருக்கக்கூடிய இந்த மிஷன்ல சறுக்கியிருந்தாலும் எஸ்கேவோட மாவீரன் மாதிரியே இதோட ஐடியாவும் ஒரு பிரான்சைஸா அன்ஃபோல்ட் ஆக எல்லா பொட்டன்ஷியலும் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஃபியூச்சர் மூவிஸ்லாம் அயலான அளவுக்கு இல்லைன்னு ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்ற வகையில செம்மையா பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே சில வருஷம் முன்னாடிலாம் தமிழ் பட உலகத்துல வரக்கூடிய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடிட்லாம் வந்துட்டு இருக்கும். பட் இங்க ஒரு ஏலியனை அவ்வளோ நார்மலைஸ் பண்ணி ரசிக்கும்படியாக வந்துட்டு செதுக்கியிருந்தாங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் 3 டைமுக்கு மேலே பர்ஃபெக்டா எடுக்கணும். இல்லாத ஒன்றா இருக்கிறதா நினச்சி ஐ லெவலுக்கு மேலே பார்த்து ஒவ்வொருத்தங்களும் நடிக்கணும். தென் எடிட்டிங் சேக்காகவும் ஸ்டண்ட்டுக்காகவும் ப்ரோட்டோடைப்பா டூப் ஆக்டர் வச்சு ஒன்று எடுத்திருப்பாங்க. இது இல்லாமல் ஏலியனோட ஒவ்வொரு ஆக்ஷன், மோஷன், எக்ஸ்பிரஷன், லிப்சிங்க்லி எல்லாமே கேப்சர் பண்ணி ஃபைனலா சித்தா சித்தார்த்தோட தி லயன் கிங் சிம்போ வாய்ஸ்ல தான் இந்த டாட்டூன்ற ஏலியன் வந்துட்டு உயிர் பெற்றிருக்கான். இயக்குனர் பேச்சுலர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அவரோட முதல் குழந்தை இப்போ ஸ்கூலுக்கே போயிருச்சுன்ற மாதிரி எஸ்கே ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட்ன்றது இந்த படத்துக்கு போயிருக்குங்க. இந்த பட்ஜெட் அண்ட் ஸ்கேல்குள்ள அத்தனை அயலாத உழைப்புக்கு ஆஸ் அ தமிழ் சினிமா ஃபேனா ரொம்பவே ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாகவே வந்துட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிச்சா. நவ் கம்மிங் பேக் டு த மூவி ரிவ்யூ. ஒரு ஸ்லோவான ஸ்டார்ட்டோட அது மாதிரி தான் வந்துட்டு படம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஏலியன் வந்து அப்புறம் தான் கதையே வந்து சுவாரஸ்யமா நகர்ந்துச்சுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எஸ்கே, ஏலியன், டாட்டூ, யோகி பாபு, கருணாகரன் இந்த 4 பேரும் வரக்கூடிய எல்லா போர்ஷனும் அவ்வளோ ஃபன்னா, ஜாலியா எல்லாரும் அசிங்கப்படியா வந்து எடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி ஹாலிவுட்ல மட்டுமே பார்த்து வியந்துட்டு ஒரு தமிழ் படத்துல இவ்வளோ குவாலிட்டியா ஒரு விஷயம் பார்க்குறப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னசென்ட் சைடு நிச்சயமா எக்ஸைட் வந்துட்டு ஆகுறாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட டீசெண்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்றது முடிஞ்சு. பட் செகண்ட் ஆஃப்ல ஏலியன் மிஸ் ஆகி படம் எஸ்கே ஷோடல போக போக படத்தோட எசன்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபேண்டசி சைஃபை படமா இருப்பினும் சில பேசிக் லாஜிக்கல் மீறல்களோட அடுத்தடுத்து வந்த காட்சிகள் குழந்தைகள் கொண்டாடும் வெற்றியா மட்டுமே இந்த படத்தை வந்து கொண்டு போய் நிறுத்திடுச்சு. இந்த பூமி எல்லாருக்கும் ஆடுதுன்ற ரவிக்குமாரோட இன்டென்ஷன் அண்ட் சைஃபை விஷனுக்காக எஸ்கே மனசாரவே சேலரி கூட வாங்காம கூட நின்றுருக்காரு. அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுகள் பிரதர். ஆஸ் அன் ஆக்டரா இதுல அவருக்கு பெரிய ஸ்கோப்லாம் இல்லைங்க. பட் யோகி பாபு, கருணாகரன் மற்றும் ஏலியனோட சேர்ந்து கிடைக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ரகுல் பிரீத் சிங்கோட ரோல் இலவச இணைப்பா இல்லாம ஓரளவுக்கு டீசெண்டா கனெக்ட் ஆகியிருந்தாலும் அவங்களுக்கும் எஸ்கேக்குமான ஒரு பாண்டிங் வந்துருது இன்னும் கூட பெட்டரா எழுதி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இருப்பினும் வேமஸ் டிடாஸ்டா தான் வந்துட்டு இந்த பேர படத்துல வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஏஆர் ரஹ்மானோட வேற லெவல் சகோம் மற்றும் அயலான் டைட்டில் சாங் விஷுவலா பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அழகா வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிஜிஎம்யா போட்டு தனியா வந்து படடிக்கிங் பார்த்துருக்காப்ல. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல எந்திரன் மூவியை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஃபயர் சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் கிட்டத்தட்ட அதே எந்திரன் பிஜிஎம்மே வந்து ஓட்டி வச்சிருக்காப்ல தலைவர் வந்துட்டு. எஸ்கேவும் ரோபோன்னு தலைவர் ஸ்டைல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்ல என்னன்னு தான் தெரியல. காமிக்ல ஜாக்கி ஜான் ஸ்டைல்ல தான் ஃபைட்ஸை வந்து அணுகியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாண்டேஜ் ஃபைட் மட்டுமே நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். மற்றதெல்லாம் பெருசா வந்து எனக்கு ஒர்க் ஆகலைங்க. 2 hours 35 minutes ரன் டைம் லேட்டர் ஆஃப்ல நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. வேற லெவல் சகோ சாங்க சென்னையில வச்சு கூட இந்த கதையை அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். சிஜில ஏலியனையும் விஎஃப்எக்ஸ் அதோட உலகம் அதோட பவரை வேற லெவல் ஸ்டாண்டர்ட்ல டிஃபைன் பண்ணி அதே விஎஃப்எக்ஸ்ல சில இடத்துல கோட்டையும் விட்டுருக்காங்க. மேபி காட்சியில இருந்த லாஜிக் மீறல்கள் அதை மேலும் எவிடென்ட்டா ஆக்கிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணமே அந்த கிளீஷியமான கார்ப்பரேட் வில்லன் தான். இது பேன் இந்தியன் வார்த்தையெல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் போன ஒரு படங்க. மேபி ஒரு 3 to 4 years பேக் வந்ததா கூட அவ்வளோ சரிச்சிருக்காது. இப்போ சைஃபை பேக்ட்ராப் டு பிசினஸ் செட்டப்ல முடி கொட்டுற அளவுக்கு நம்ம பார்த்து அப்படி தேய்ச்சி போயாச்சு. மீண்டும் இவங்க அதையே உருட்டுறப்ப கண்டிப்பா போர்ன்றது அடிக்குது. கதையும் சூப்பர் ஹீரோவோட அந்த ட்ரேட்மார்க்கான ஒன் லைன்ல தான் வந்து அமைச்சிருக்காங்க. எஸ்கேவும் ஏலியனும் ஒன்னா வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுது. சைஃபை விஷயங்கள எளிமையா ஹியூமர் கலந்து ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் புரியுற வகையில் எளிமையா தான் வந்துட்டு இயக்குனர் சொல்லியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பா நீங்க ஃபேமிலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. ஜானர் ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு போச்சு. பட் டு பி வெரி ஆனஸ்ட் ஒரு கிட்ஸுக்கான ஒரு மூவியா தான் வந்துட்டு இந்த படம் இப்போ எண்ட் ஆகிருக்கு. எஸ்கே டாட்டூ கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க மோட்டிவோட எமோஷனலா நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. டெஃபினெட்லி டாட்டூ மற்றும் தமிழோட நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் விஷன்ல டெக்னிக்கலா மட்டும் இல்லாம ரைட்டிங்காகவும் நம்மள ரவிக்குமார் அண்ட் டீம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் வந்துட்டு என் பண்றேன். எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் சவப்பின்ற ஓடிடி மூவியோட உங்களை சந்திக்கிறேன் நண்பா. தேங்க்யூ.